வணக்கம். நாம இப்போ திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில இருக்கோம். கடந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றி இருந்தாங்க. இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் KS ரவிச்சந்திரனும், அதிமுக சார்பில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கும் களமிறங்குறாங்க. மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கு, களம் யாருக்கு சாதகமாக இருக்கு அப்படின்றத மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். யாருக்கு உங்களுடைய ஓட்டு, இதனால உங்களுக்கு? முதல்ல இருந்து டிஎம்கே தான் போட்டிருக்கோம். டிஎம்கே தான் போடுவோம் இந்த வாட்டி. இந்த எலெக்ஷன் நான் NTKக்கு போட போறேன். திமுகவில் தான் போட்டது. இப்போ குடும்பமே அதில் தான் போட்டது. இப்போ மாறி விஜய்க்கு போடுவோம். கையில் போட்டு காங்கிரஸா? மறந்து விட்டார் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அவரு எனக்கு நண்பர் மாதிரி. அவங்களோட ஒய்ஃப் வந்து இங்க நிக்கிறாங்க, பொற்கொடி அம்மா. அவங்களுக்கு தான் நான் ஓட்டு போடுறேன். வெளிப்படையா சொல்றேன், இந்த வருஷம் என் ஓட்டு வந்து தாவேக்கா தான். எனக்கு சூரியனுக்கு தான் போடணும்னு ஆசை. ஓட்டு ஸ்டாலின் தான் போடணும். ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறேன். யாரு புதுசா வரப்போறா? சீமானா? சீமான் கிடையாது, விஜய். என்னுடைய ஓட்டு டிஎம்கே, சூரியன் தான் ஓட்டு போடும். ஏடிஎம்கும் திமுகவும் வந்துச்சு. புதுசா விஜய் வந்து நான் பண்றேன்றாரு. சரி, அவருக்கு போடலாம், ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. நான் தமிழன் போடுறேன். யாருக்கு ஓட்டு, எதனால? எங்க ஓட்டு எப்பவுமே டிஎம்கே தான். தளபதி விஜய்க்கு தான் எப்பவுமே சரி. என்னோட ஓட்டும் எங்க ஃபேமிலியோட ஓட்டும் டிஎம்கேக்கு தான் எப்பவுமே இருக்கும். 1952 திமுக எலெக்ஷன் இருந்து இன்ன வரைக்கும் திமுக தான் ஓட்டு போட்டுருக்கோம். திமுக ஆட்சி தான் வரணும், திமுக தான் நல்லது செய்யணும். மாற்றம் வரட்டுங்க. சீமானா? விசில் உதயசூரியனுக்கு தான் நாங்க ஓட்டு போட போறோம். பாருங்க, நம்மளுக்கு வந்து முன்னேற்றம் வேணும், மாற்றம் வேணும். டிவிகேக்கு தான் எங்க குடும்பத்தை எல்லாருமே ஓட்டு போடுவோம். எங்க ஓட்டு வந்து ஸ்டாலின் சார், உதயசூரியனுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். டிஎம்கே டிவிக்கே தான் டிவிகே தான் ப்ரோ. வாக்கு வந்து கண்டிப்பா உதயசூரியனுக்கு தான். ஸ்டாலின் தான் நாங்க போடுவோம். எப்பவுமே வந்து ஸ்டாலின் தான். இப்போ இல்ல, எந்த ஆட்சியுமே அவருக்கு தான் வரணும்னு நாங்க விரும்புறோம். ஓட்டு விஜய். யாருக்கு உங்க ஓட்டு? திமுக தான் தலைவர் ஓட்டு. நான் வந்து சீமானை தான் போடுவேன். உதயசூரியன் தான் போடுவோம். பழக்கமா அதே வழக்கம், வேற எதுவுமே இல்லை. சின்ன வயசுல இருந்து விஜய் ஃபேன், அதனால டிவி கேக்கு போடலான்னு. எங்க ஓட்டு வந்து ரவிச்சந்திரனுக்கு தான் சார். டிஎம்கே தான். என்னுடைய ஓட்டு டிஎம்கே, திமுகக்கு தான். எனக்கு டிஎம்கே தான். இதுக்கப்புறமா வந்து நாங்க டிஎம்கே தான் சப்போர்ட் பண்ணுவோம். டிவிகே வந்தா நல்லா இருக்கும். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தான். அதுக்காக நாங்க பிரச்சாரமா பண்ணிருக்கோம். பொற்கொடி தான். விஜய்க்கு தான் போடணும். அவரு பார்க்கலாம் நாடு எப்படி வச்சிருக்கிறாருன்னு. இவ்வளவு நாள் என்ன செஞ்சாரு? ஒண்ணுமே செய்யல. சரி, விஜய்க்காவது போட்டு பார்ப்போம். நம்ம போறது டிஎம்கே தான். விஜய்க்கு தான். டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும். ஸ்டாலின் வந்தா சரியா இருக்கும். திராவிட பாரம்பரியத்தை காக்கக்கூடிய தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞர் ஏற்பட்டு இந்த தெருவுக்கெல்லாம் வந்து ஏரி பரசேரின்னு பேரு. இன்னைக்கு இந்த தெருவில் நான் நடக்க முடியாது. இன்னைக்கு நடக்கிறதுக்கு காரணம் திராவிட பாரம்பரியம் தான். ஜாதி ஒழிப்பு கொண்டு வந்த தந்தை பெரியாருடைய கொள்கை இன்னும் இருக்கு. தொட்டா நான் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறதுக்கு காரணமே திராவிட பாரம்பரியம் தான். அதே மாதிரி அங்க போட முடியாது, கோயில் உள்ள போக முடியாது, நடக்க முடியாது. திமுக கண்டி ஒரு இல்லைன்னு சொன்னா தமிழ் சமுதாயமே இருந்திருக்காது, அழிஞ்சு போயிருக்கு. எதனாலன்னு சொன்னா, பசங்க படிப்புக்கு தான் மெயினா ஒரு இது பண்றாரு. அதுக்காக எங்களுக்கு லேடிஸ்ங்களுக்கு எல்லாருக்கும் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. இது வந்தா 2026 வந்தா 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் எங்களுக்கு பஸ் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அதுக்காக நாங்க அவருக்காக தான் ஓட்டு போட போறோம். புதுசா விஜய் வந்திருக்காரு. இங்க அதிமுக பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் நிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க பொற்கொடி வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் ஆட்சியில இருந்தாரு, அவங்களுக்கு அதை பத்தி எல்லாமே தெரியும். ஒரு விஜய் வருது எதுனாலன்னு எனக்கு தெரியல. அவருக்கு என்ன தெரியும்னே தெரியல. எது கொடுக்கல, எல்லாமே கொடுக்குறாரு. படிக்கிறதுல இருந்து இப்போ மண்டபம் வந்து பெரிய பெரிய ஆளுங்க தான் பெரிய மண்டபத்துல பண்ணுவாங்க. இப்போ மண்டபம் சூப்பரா கட்டியிருக்காங்க. இப்போ எளிய மக்களும் அங்க போய் திருமணம் பண்றாங்க. இப்போ அதை தொடங்குறதுக்கே 10 பேர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அந்த மாதிரி இப்போ லைப்ரரி ஓபன் பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பேர் படிக்க, இப்போ புக்ஸ் வாங்க முடியலன்னா அங்க போய் படிக்கிறாங்க பசங்க. இப்போ காலை உணவு திட்டம், அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய செய்யறாரு. இப்போ 2500 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கும் மாற்றுத்திறனாளி பசங்க இருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால எப்பவுமே ஸ்டாலின் ஐயா தான் வரணும். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் இங்க நிக்கிறது அவங்களாம் கேட்டாலே எரிச்சலா இருக்கு சார். எதுக்கு வராங்கன்னே தெரியல எனக்கு. அவங்க வந்து சும்மாவே குழந்தை வச்சுட்டு அப்படி சுத்திட்டு இருக்காங்க. எதுக்கு வராங்கன்னே தெரியல. விஜய் எதுக்கு வராங்கன்னே தெரியல. விஜய் சீமான் ஃபேக்ட்லாம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதா? எதுவுமே வேணாம் சார். அதெல்லாம் பேரை கேட்டாலே அதான் போட்டி 2 பேருக்குன்றாங்க. ஆனா போட்டியே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இவங்க மட்டும்தான் வருவாங்க. அதிமுக தான். இந்த வாட்டி திமுக போடலாம். அதிமுக பரம்பரையா அதிமுக தான். இதெல்லாம் வந்தா சொன்னா செய்ய மாட்டாங்க. அவர் சொன்னதை செய்வார், சொல்லாததையும் செய்வார் ஸ்டாலின். அவருக்கு தான் நம்ம ஓட்டு. எல்லாம் மகளிருக்கு நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாம் நல்லா செஞ்சுக்கிறாரு. அப்புறம் வேற என்ன, அவருக்கு தான் போடுவோம். விஜய்லாம் வராரு. விஜய் சீமானு அதெல்லாம் வேலை. விஜய் போட மாட்டேன். ஏன் விஜய் போட மாட்டீங்க? இப்பதான் புதுசா வந்துக்கிறாரு. அவர் செய்வாரா செய்யலையான்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? தாவேக்கலை நிக்கிறது வந்து இங்க லோக்கல் பொண்ணு தான். எங்க ஊர்ல தாங்குது. அதுக்கு பக்கத்து வீட்டு ஓட்டு கூட அதுக்கு விழாது. அதே மாரி ஆம்ஸ்ட்ராங் வாய்ப்பு, அவங்களும் வந்து சரியில்லைங்க, ஃபேமஸான ஆள் இல்லை. இப்போ அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு சார். விஜய்லாம் வராரு. விஜய் வர்றது அதெல்லாம் வந்து அதெல்லாம் இந்த இடத்துல அவ்வளோ இல்லை சார். 18ல இருந்து இந்த 25 வயசு பசங்க வரைக்கும் தான். இந்த ஏரியாவோட வளர்ச்சிக்கும் டிஎம்கே வந்துட்டு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. 6.5 கோடிக்கு கிரவுண்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அது பேட்மிண்டன் கோர்ட்டு, லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கு வந்துட்டு ஜிம்மு, அதுக்கப்புறம் வந்து ஃபுட்பால் கிரவுண்டு, நெட்டு ரெடி பண்ணியிருக்காங்க கிரிக்கெட்டுக்கு. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து தனியாக
ப்ளே ஏரியாலாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் லைப்ரரி அதில் முதல்வன் படைப்பகம்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக பண்ணியிருக்காங்களா அந்த மாதிரியும் பண்ணியிருக்காங்க. பெரிய டேங்க் ஒன்று ரெடி பண்ணிருக்காங்க. எல்லா வீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பைப் லைன் கொடுத்துருக்காங்க. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் நிக்கிறாங்க, அதிமுகல இருந்து தாவேகா நிக்குது, விஜய் கட்சி நிக்கிறாங்க, நாம் தமிழர் நிக்கிறாங்க. இல்லை நிறைய பேர் இருக்காங்க. இவ்வளோ நாளாக யார் வந்து எங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கா? ஃபர்ஸ்ட்ல இருந்து டிஎம்கே தான் போட்டுன்னு இருக்கேன். அவர் நல்லா பண்றாரு ஜி. பசங்களுக்கு ஸ்கூலு, பஸ் ஸ்டாண்டு, 1000 ரூபாய் சூப்பரா பண்றாரு ஜி. இத்தனை வருஷமா போட்டாச்சு டிஎம்கேக்கு, இந்த வருஷம் போடுவோன்ற ஒன்று. எல்லாம் பில்டிங்கும் எல்லாம் கார்பரேஷன் பில்டிங்கு, ஸ்கூலு எல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. புதுசா விஜய் வந்திருக்காரு, அதிமுகல பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் நிக்கிறாங்க. திமுகவுக்கு தான் போடுவோம். செஞ்சிருக்கிறாரு, எது எங்களுக்கு கொடுப்பாருன்னு வாங்கியிருக்கிறோம். ரேஷன்ல எல்லாம் வரும், வாங்கியிருக்கிறோம், கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் காசெல்லாம் வர 4000 ரூபாய் அதெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. ரேஷன்ல ஃப்ரீயாலாம் பொருள் கொடுத்துருக்காரு. பொங்கல் பரிசு இதெல்லாம் கூட கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் வாங்கியிருக்கிறோம். அதெல்லாம் ஒரு நன்றி தானே. ஏதோ நல்லது இந்த வருஷம் இந்த 5 ஆண்டுல நல்லது செஞ்சார். அதனால எங்க பொண்ணு ஸ்காலர்ஷிப் வாங்கணும் செய்கி வச்சுதான் சொல்றோம். 3 வருஷம் 1000 ரூபாய் பணம் வாங்கி சாப்பிட்டோம். ஒரு 5000 கொடுத்தாரு. பசங்க லேப்டாப் யாருக்குமே நிப்பாட்டாம கொடுத்துட்டாரு. அது மாதிரி இன்னும் நல்லது செய்யணும், அதனால போடலான்னு ஒரு எண்ணம். எதனால, என்ன காரணம்? இது வரைக்கும் நல்லதான் செஞ்சிருக்காங்க. இந்த 5 வருஷம் நல்ல திட்டம் தான் செஞ்சிருக்காங்க. திரும்ப அதிமுக இல்ல வேண்டாம் இருக்காங்க, வந்து பண்ண முடியாது. அவங்களாம் வந்தா செய்ய மாட்டாங்க. 5 வருஷம் ஆட்சின்றது ஓகேவா உங்களுக்கு? நல்லதான் இருந்தது. நல்லா படிப்பேன். ஆனால் வந்து எனக்கு லேப்டாப் வசதி வந்து எனக்கு சரியா இல்லை. எங்கள் வீட்டில் வந்து அது வாங்கி தர அளவுக்கு வந்து காசு இல்லை. அந்த நேரத்தில் வந்து நம்ம ஸ்டாலின் சிஎம் சார் வந்து எனக்கு ஒரு லேப்டாப் வந்து கொடுத்தாரு. அது எனக்கு ரொம்ப உதவியா இருந்தது. இன உணர்வு, மொழி உணர்வுக்காக தான் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. ஓட்டுக்காக ஆரம்பிக்கப்பட்டது இல்லை. மக்களுக்கு நல்லது செய்யணும், சேவை செய்யணுன்றதுக்காக தான் இப்போ நான் அரசியல் கட்சி ஆகி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறோம். உதவி செய்யணும், ஓட்டு போட்டுருக்கோம். என்கிட்ட ஸ்கீம் வந்து எல்லாமே புதுசா இருக்கு. ஃபுட்டு, ஸ்கூல் பசங்களுக்கு ஃபுட்டுல இருந்து காலையில சத்துணவு திட்டம் போடுறாங்கல்ல, மதியம் இருந்தது இப்ப காலையிலயும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டெடியா ஒரு பாடத்தை கவனிக்கணும்னா அவங்க வயிறு ஃபுல்லா இருந்தாதான் லெசன் பண்ண முடியும். அவங்களோட ஸ்டடீஸ் தான் லெசன் பண்ண முடியும். வயிறு காலியா இருந்ததுன்னா மைண்ட்ல எதுவுமே ஏறாது. சார் வந்து அதை வந்து கரெக்டா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பஸ் ஃப்ரீயா போகுது. எத்தனை நாள் நான் காசு இல்லாத பஸ்ல போயிருக்கேன். என்கிட்ட சுத்தமா பைசா இருக்காது, ஆனா பஸ்ல நான் டிராவல் பண்ணிருக்கேன். ஒரு தைரியம் எனக்கு, என்கிட்ட காசு இல்லைன்னா கூட நான் பஸ்ல போவேன் அப்படின்னு சொல்ற தைரியம் ஒன்று இருக்கு. அப்புறம் வந்து எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அம்மா வீட்டுல கொடுக்குற சீர் மாதிரி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்கு சார்கிட்ட. அதனால வந்து இந்த ஆட்சி திரும்ப மீண்டும் வரணும். அதனால நான் உதயசூரியன் தான் ஓட்டு போடுறேன். டிஎம்க்கு தான் வின் பண்ணி இருக்கு. தொடர்ந்து மக்களுக்கு நல்ல சேவை செய்யறாங்க. உதாரணத்துக்கு எங்க கிரவுண்டை பாருங்க, அதுவே வந்து வெற்றிக்குரிய அறிகுறி. இது வரைக்கும் எங்க கிரவுண்ட் வந்து மிகப்பெரிய கிரவுண்ட், நட்சத்திர கிரவுண்ட் ஆக்கியிருக்காங்க. அது உள்ள போனீங்கன்னா இன்னைக்கு இங்க ஊர் இருக்கிற மக்களுக்கு அத்தனையும் பயனுள்ளதா இருக்கு. வீட்டுக்கு குடிநீர் கரெக்டா வரவங்களுக்கு கரிமோட்ல ஒரு டவர், ஒன்று பெரிய டவர் கட்டுறாங்க. ட்ரைனேஜ் வசதியை ஏற்பாடு பண்ணி தரேன்னுங்கிறாங்க. ஏற்கனவே செய்த எம்எல்ஏவும் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து ரவிச்சந்திரன் இருக்காரு, அவரும் சிறப்பாக பண்ணுவார். மக்கள் ஆதரவு வந்து முழுக்க 90% டிஎம்கே வின் பண்ணும். ஏன் விஜய்க்கு? நீ ஒரு ஆள் வந்து இந்த எப்படி ஆகுது, மாறி வரணும் ஒரு ஆள். எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. இப்போ நாங்கள் வண்டியை விட்டேன், வீட்டில் தான் நிற்குது வண்டி. ஆயிடுச்சு, ஒரு வாரமாக ஓட்டல. எங்கே போனாலும் கேஸ் இல்லை, தட்டுப்பாடாகுது. எங்கே போனாலும் கேஸ் இல்லை. இப்போ நாங்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடணும்னு நான் இப்போதைக்கு நான் யார் நினைக்கிறேன்னா, புதுசாக விஜய் வந்து நான் பண்ணுறேன்றாரு. சரி, அவருக்கு போடலாம். பஸ் இலவசம் 2000 ரூபா கொடுக்குறேன்றாரு. அவங்க 1000 ரூபா கொடுத்தா இவங்க 2000 ரூபா கொடுக்குறேன்றாரு. இது என்ன கணக்குன்னு ஒன்றுமே புரியல. நாங்கள் ஓட்டு போகிறோம், எங்களுக்கு ஒரு 5 ரூபா கொடுக்க மாட்டேங்குது. நீங்கள் ஆல்ரெடி எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடிலேருந்தே அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கண்டிப்பாக வந்ததுக்கப்புறம் நல்லா தான் பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கு. வெளியே வர மாட்டாரு, பிரச்சாரம் பண்ண மாட்டாருலாம் சொல்றாங்க. முதல்ல வெளியே வர விடலையே. ஃபர்ஸ்ட் 2 பேருமே மாறி மாறி வராங்க. டிஎம்கே வரா, ஏடிஎம்கே வராங்க. ஒரு மாற்றம் கொண்டு வரட்டுமே, நாட்டுக்கு ஒரு நல்லது ஏதாவது செய்வான்னு ஒரு நம்பிக்கை. டிஎம்கே ஏடிஎம்கே மேல உங்களுக்கு ஏதாவது ஒழுங்கா பண்ணல அப்படிலாம் ஏதாவது இருக்கா? அப்படிலாம் எதுவும் கிடையாது ப்ரோ. ஆனா விஜய் வந்தா நல்லது பண்ணுவாருன்னு எல்லாரும் நம்புறாங்க. அவர் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். சீமான் இருக்காரு சேஞ்சுக்கு, ஏன் சீமான் சூஸ் பண்ண மாட்டீங்க? ப்ரோ, நான் வந்து ஃபர்ஸ்ட் சீமானுக்கு தான் ஓட்டு போடலான்னு இருந்தேன். ஆனா விஜய் வந்துட்டு அப்புறம் தான் அவருடைய சில ஃபேஸஸ் தெரியுது. சீமான் எப்படி அப்படின்ட்டு அவர் பேசுறதுலாம் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் தம்பின்றாரு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இதாயிடுச்சுன்னா அவரு விஜயவே எதிர்த்து பேசுறாரு. ஸோ அதனால விஜய் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறா நீங்க? ஆமா ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம். சொந்த பந்தம் எல்லாருக்கும் சொல்லி டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க. திமுக அதிமுகலாம் கிடையாது, எங்களுக்கு வேண்டாம். ஏன்? அவங்க வந்து என்ன செஞ்சுட்டாங்க, ஒன்னும் செய்யல. பஸ் நாங்க அந்த பஸ்ல போறது இல்லையே. நாங்க அந்த பஸ்ல எங்க கிட்ட வண்டி இருக்கு, பைக் இருக்கு, நாங்க உழைக்கிறோம், நாங்க சாப்பிடுறோம். நாங்க அந்த பஸ்ல போறது இல்ல. அவங்க 1000 ரூபாய் கூட நாங்க வாங்கினது இல்ல. இப்ப கூட எந்த காசுமே 1000 ரூபாய் மகளிர் தொகை கூட நான் வாங்கினது இல்ல. நாங்க டிவி கேக்கு தான் ஓட்டு போடுவோம். சீமான் புதுசா இருக்காரு, ஏன் அவரே? எங்களுக்கு அதை பத்திலாம் தெரியாது.
நம்மளுக்கு விஜய் தெரிஞ்ச fan ரெண்டே கட்சி அதுதான். அவர் ஆம்ஸ்டாங்க ரொம்ப நல்ல மனிதர். அங்கங்கே படிக்க வச்சிருக்காரு. ஒரு இடத்துலையும் இங்கே தமிழ்நாடு முழுத்தம் எங்கள் ஏரியாவில் ஒரு 10 பேரை படிக்க வச்சிருக்காரு. எம்ஏபிஎல் பிஏபிஎல் அவரும் படித்தவர். அதனால எனக்கு அவருடைய அந்த ஆம்ஸ்டாங் அண்ணங்கிறாருல, அவர் செஞ்ச தொண்டு நிறைய இருக்குது. அவர் இந்த ஊர் மக்களுக்கு நிறைய பண்ணிக்கிறாரு. ஒரு நல்ல மனிதர். நிறைய பேருக்கு வந்து எஜுகேஷனுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறாரு. ஆனால் அவர் சொல்ல, அவர் இறந்ததுக்கு அப்புறம் நிறைய மக்கள் தெரியும். 200 பேர் அட்வொகேட் படி 300 பேர். ஆனால் அதுக்கு மேலே பண்ணிக்கிறாரு. பாரபட்சம் பார்க்காத ஒரு நல்ல மனிதர். எல்லாத்தையுமே எளிதாக பழக ஒரு மனிதர். ஏன் நாம் தமிழர்? அவர் கொஞ்சம் நல்லா பண்ணுவாருன்னு பாக்குறேன். எல்லாம் அரசியல்ல சரியாவே பண்ணல. நான் துட்டு கொடுக்குறேன் ஓட்டு போடு, நான் துட்டு கொடுக்குறேன் ஓட்டு போடுன்றானுங்க. நான் 2000 தரேன்னு இந்த வாட்டி இவன் சொல்றான். இதுக்கு முன்னாடி எதுவுமே செய்யல. இந்த விஜய் வந்து இறங்கின ஒன்னு என்ன பண்றான், 2000 குத்தா 3000 குத்தா 5000 வந்து போட்டுக்காரு. ஏன் போட்ட இவ்வளவு காலமா போடல, இப்ப ஏன் போட்ட, எதுக்கு போட்ட, மாசம் போட்டுட்டு இருந்தாரு. ஏன் மாசம் மாசம் ஏன் போட்ட? நான் அடுத்து வரணும்னு போட்டுக்கிறேன். இதுக்கு முன்னாடி உங்க அப்பா காலத்துல இருந்து செய்தீங்களா? செய்யல. உங்க காலத்துல இருந்து செய்தியா? செய்யல. இந்த வாட்டி ஓட்டை மாத்தி போடலாம். அதனால நான் தமிழுக்கு போறேன். விஜய்க்கு போடக்கூடாது. இல்ல என் பிள்ளை நான் தமிழுக்கு போட சொல்றேன். நாம் தமிழர் அண்ணன் சீமானுக்காக அவரோட கொள்கையும் கோட்பாடும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நானும் பேக்ரவுண்ட் வந்து விவசாய ஃபேமிலி. அதனால ஆனா அந்த விஜய் வர்றது சீமான மொத்தமா காலி பண்ணிடணும்லாம் சொல்றாங்களே, அந்த இல்ல அப்படியெல்லாம் இல்ல, இது பேசுறதுதான். அவருக்கு விழுற ஓட்டு அவருக்கு தான் விழும். நாம் தமிழர் வந்து தமிழ் தேசியத்தை வந்து முன்மொழிகிறாங்க. அதனால அவங்க திமுக இவங்க நல்லது பண்ணிருக்காங்களா இல்லையா? அவங்க 2 பேரும் அதான் 50-50 வச்சுக்கலாம். சிலர் பண்ணியிருக்காங்க, சிலர் சரியா பண்ணல. புதுசா விஜய் ஒருத்தர். விஜய்லாம் வேஸ்ட். வந்து மக்களை சந்திச்சிருக்கணும், எதுவுமே தெரியாது. அவங்கள பத்திலாம் நமக்கு தெரியாது. விஜய் புதுசா வந்திருக்காரு போட்டுலாம் நிறைய பேர் சொல்றாங்களே. இல்ல நமக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்ல. திமுக தான். திமுக. விஜய் புதுசா வராது. திமுக அவங்க கவர்மெண்ட் ஒழுங்கா இல்லையா? 4 வருஷம் ஒண்ணுமே பண்ணல. லாஸ்ட் 1 வருஷம் காசு கொடுத்தாக்கா எல்லாத்தையும் பண்ணாக்கா சரியாயிடுமா? சீமான்லாம் இருக்காரு, அவரும் மாற்றம் தானே. அவரும் நல்ல பாராட்ட வேண்டிய விஷயம். என்ன நான் மொத்தத்தில் நினைக்கிறேன் என்னன்னா, ஒரு மாற்றம். அவர் ஆக்டரா பார்க்கலாம்னா அது தவிர வந்து அவர் கட்சியில நிரூபணம். எனக்கும் விஜய் ரொம்ப பிடிக்கும். நான் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஷோ போவேன். ஜனநாயகன் அப்போ வந்து நான் 1000 rupees கொடுத்து டிக்கெட் புக் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா வந்து வரல அந்த படம். இப்பயும் அந்த காசு அங்கேயே தான் இருக்கு. ஆக்டரா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் வந்து பாலிடிக்ஸ் போது அவரு வந்து அவருக்கு தெரியாது எதுவுமே. விஜய் கட்சி புதுசா வந்திருக்கு, நாம் தமிழர் நிக்குது, பொற்கொடை ஆம்ஸ்ட்ராங் நிக்கிறாங்க. நீங்களே புதுசா வந்துக்குதுன்னா புதுசுக்கெல்லாம் இங்க வேல்யூவேஷன் இல்லை சார். புதுசுலாம் ரொம்ப காலம் ஆகணும் வரத்துக்கு. புதுசா வர விஜய் அவரோட இம்பாக்ட்லாம் எப்படி பாக்குறீங்க? ஒரு குடும்பத்தை நம்ம வழி நடத்தினாவே பெரியவங்க கேளுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றாங்க. இப்போ புதுசா அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்? அனுபவம் இல்லாதவங்கிட்ட நம்மளோட லைஃப்பை எல்லாரும் போய் கொடுத்துட்டு நின்று பார்த்துட்டு இருக்க முடியாது.